ஏ அப்பாடே ஆர்சிபி சைலண்டா பங்கமான டீமா செட் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி சாம்பியன்ஷிப் அடிச்சு செட்டில் டீம் இப்ப ஆக்ஷன்ல வேற பங்கமான பிக்ஸ் எடுத்திருக்காங்க. உண்மையா சூப்பர் ஆக்ஷன் அவங்களுக்கு தான் கூடுற டீமா தெரியுறாங்க. இப்ப பாக்கும்போதே ஜெக் ஆஃப் டஃபி 2 கோடி. ஐயோ கடவுளுக்கே எடுக்காதா இதெல்லாம். T20ல இந்த வருஷம் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ராம வந்து சும்மா நறுக்குன்னு பால ஸ்டிக்ல சொல்லுவாப்புல. எப்படிதான் மத்த பைபிளிங்க பேஸ் பிரைஸ்ல எடுக்க விட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பேக்கப் பிளேயரா டஃபியா ஏப்பா. வெங்கடேஷ் ஐயர் 7 கோடி. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணா இதுவும் தரமான பை தான். இப்போ வெறும் 7 கோடியில தட்டின்னு வந்திருக்காங்க. ஃபார்ம்ல இல்ல அது இதுன்னு வேணா குறை சொல்லலாம். பாலுக்காண்டி அவன் பேட்ல பட ஆரம்பிச்சது பாட கட்டுறோம் ஆப்பனன்ட்டுக்கு. ரீசெண்டா சயாக் முசகலி ட்ரோஃபில வர பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலயுமே கலக்கிட்டு இருக்காப்புல. பயபுள்ள மட்டும் ஃபார்முக்கு கிமுக்கு வந்துருச்சு. ஆபா காலி எல்லாரும். அப்புறம் பாண்டிச்சேரியை சேர்ந்த சாத்விக் ஜெய்ஸ்வால் 18 வயசு பையனை 30 லட்சத்திலே தூக்கி போட்டிருக்காங்க. பயபுள்ள ஒரு குத்தி ஆல்ரவுண்டர். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸ்லோ லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பவுலிங்லாம் சூப்பரா போடுறாப்ல. பால் நல்லா டர்ன் ஆகி லொட்டல் ஸ்டிக்லயே அடிக்குது. விக்கி ஓஸ்ட்வால் மகாராஷ்டிரா ஆல்ரவுண்டர். 23 வயசு தான் ஆகுது. வெறும் 30 லட்சத்துக்கே இந்த பைபிளையும் தூக்கின்னு வந்துட்டாங்க. பேட்டிங்ல ரைட் ஆர்ம்ல வந்து சும்மா பின்னுறாப்ல. பவுலிங் லெக் ஸ்பின் போட்டு சும்மா திருப்புறாப்ல. பேட்ஸ்மேன் எல்லாம் ததிகினத்தும் தாம் ஆடுறாங்க. ரீசெண்டா CK நாயுடு ட்ரோஃபிலே ஒரு 5 விக்கெட் எடுத்து வச்சிருக்காப்ல. கரண்ட் அண்டர்-19 டீம்ல இருந்து விஹான் மல்ஹோத்ராவையும் கனிஷ் ஷோகானையும் கொத்தின்னு வந்திருக்காங்க. வெறும் 30 லட்சத்துக்கே. விஹான் மல்ஹோத்ரா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போட்டாப்ல. இப்போதான் நடந்துட்டு இருக்க அண்டர்-19 ஏசியா கப்ல வேற ஒரு 50 போட்டு தள்ளிருக்காப்ல ஃபர்ஸ்ட் வச்சு. கனிஷ் சாதாரணமான ஆள் இல்ல. பினிஷர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் வர போட முடியும் பைபிளியால. 30 லட்சத்துக்கு கரண்ட் அண்டர்-19 பிளேயர். தரமான பிக்ஸ் அது 2 வேற. ஐயோ லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் மங்கேஷ் யாதவ் 5.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. யாரு அந்த பையன்? இந்த பையனுக்கு 5.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்களே என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியுது. மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராமா. லைன் அண்ட் லென்த் எல்லாம் பங்கமா போடுறாப்ல. தேவைப்பட்டா ஏக்கர்ஸ் நறுக்குன்னு இறக்குறாப்ல. இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். இது பார்த்தாது தரமான ஃபீல்டு வேறையாமா. ஃபைனலா ஜோர்டன் காஸ். நிறைய பேருக்கு பயபுலிய யாருன்னு தெரியல. ஏப்பா மொரட்டு காத்தா. இன்னொரு டீம் டேவிட்னு கூட சொல்லலாம். இங்கிலாண்டோட 100 டோர்னமெண்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும் பயபுல யாருன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது யாரா இந்த கூத்துறான்டா அப்பான்னு இருந்துச்சு. சும்மா மேட்சிக்கு நாயடி பேடி அடிச்சுன்னு வந்தாப்புல. ப்ரூட்டல் இத்தனடாயாபா. மொத்தத்துல ஆர்சிபிக்கு இது ஒரு பங்கமான ஆக்ஷன். லாஸ்ட் இயர்ல இருந்து ஆர்சிபிக்கு என்னதான் ஆச்சுன்னு சிலர் சும்மா நறுக்குற எம்ஐ மாதிரி பிளேயர்ஸ் இறக்குறாங்க. ஆண்டி ஃபிளவர் உண்மையாவே மோசமான ஆள் தான் போலயே. இந்த டீம் கப்பு திருப்பி அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் பிளேயிங் 11 வீடியோஸ் எல்லாம் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடாயாபா.